ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு சிவாலயம் இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தரை தளம் ரோடு. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம். என்னுடைய உயரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம். இந்த பள்ளத்துக்குள்ள ரொம்ப காலமா புதைந்த நிலையில ஒரு சிவாலயம் இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இதனுடைய வளர்ச்சி பின்னாடி உள்ளது வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. கண்கூட பாக்குறாங்க. அழகாலமா வந்துகிட்டே இருக்கு. அவரு கல்கத்தால இருந்து வந்த சாமியார் சொன்ன இந்த நந்தி எந்திரிச்சு ஆட்டம் போட போகுது அப்படின்னு அந்த காலம் நல்ல காலம் என்னைக்கு நந்தி எந்திரிச்சு ஆட்டம் போட போகுதுன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சி தூக்கில போட்டு அந்த நல்ல காலம் என்னைக்குங்கிறது தான் இறைவன்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. மேல வந்து இந்த விமானம் இல்லாம மேற்கூரை இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு தகர ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய கற்கோவில்ல இருந்த சுவாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகர சீட்டுக்குள்ள இருக்காருங்க. ஓம்னு போட்டது அதுக்குள்ள முருகன் இருந்தாரு. இந்த இடத்துல இருந்துச்சு. ஓம்னு இருந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஓம்னு இருந்ததுல ஓம்னு இருக்கு. இதுக்குள்ள முருகன் இருக்காரு. அப்ப இவ்வளவு உசரம் இருக்காரு. ஆனா இப்ப அந்த சில இல்லைங்க, போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள்ல மட்டும்தான் சிவன் இருக்காரு அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரியான சின்ன கோவில்கள்லயும் இறைவன் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனால தயவு செஞ்சு நேர்ல வாங்க. தமிழ்நாட்டுல எண்ணற்ற சிவாலயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம காணொலியிலே நிறைய சிவாலயங்களை நாம பதிவிட்டிருப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா மலை மேல நிறைய சிவாலயங்கள் இருக்கும், காட்டுக்குள்ள பார்த்திருப்போம். ஆனா முதன்முறையா ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு சிவாலயம் இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தரை தளம் ரோடு. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம். என்னுடைய உயரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம். இந்த பள்ளத்துக்குள்ள ரொம்ப காலமா புதைந்த நிலையில ஒரு சிவாலயம் இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து மட்டம். இது வந்து இந்த சிவாலயத்தோட அந்த பின்புறம். இவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ள புதைந்த நிலையில இருந்த சிவாலயம் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தால மீட்கப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு தூரம் வந்து மண் இருந்த இடத்த வந்து இன்னைக்கு இந்த இடத்த பறிச்சு வந்து இந்த வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த சிவாலயத்தை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த சிவாலயம் எங்க இருக்கு, இதோட சிறப்பம்சம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில நாம பார்க்கலாம். இந்த சிவாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழ பார்த்திபனூர் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த சிவாலயம் வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவாலயமா இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்குரிய வந்து எச்சங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எச்சங்கள் எல்லாமே வந்து சிதறி கிடக்குது. அதாவது இந்த கோவில்ல இன்னும் இந்த அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் மாறாம சில இடங்கள் வந்து பின்னாடி எனக்கு தெரிஞ்ச பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து இருக்குதுங்க. ஆனா நிறைய கற்கள் பாத்தீங்கன்னா ஆங்காங்க சிதறி கிடக்குது. அது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. கட்டுமானத்தை வைத்து நாம பார்க்கும்போது, ஏன்னா பெரிதளவுல கல்வெட்டு இல்லை, ஏன்னா கீழே புதைந்த நிலையில இருக்கா என்னன்றது தெரியல. கட்டுமானத்தை வைத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சிவாலயமா இருக்கும் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து இதை கணிச்சிருக்காங்க. அதே வேளையில இதை வந்து பாண்டிய மன்னர்களோட காலத்துல இந்த சிவாலயம் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. ஏன்னா பாண்டியர்களோட கலைப்பாணி தான் இந்த இதுல இந்த கோவில் சுற்றுச்சுவர்ல நமக்கு தெரியுதுங்க. மற்றபடி பெரிதளவுல கல்வெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இல்லாததுனால இந்த கோவில் வந்து யாருடைய காலத்துல சரியாக கட்டப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து நமக்கு தெரியாம இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த விமானம் இல்லாம மேற்கூரை இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு தகர ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய கற்கோவில்ல இருந்த சுவாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகர சீட்டுக்குள்ள இருக்காருங்க. ஆனா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழக அரசு இதுக்கு ஒரு முன்னெடுப்பு பண்ணி எல்லா கற்கள்லையும் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த கல்லெல்லாம் எடுத்து திருப்பி மறுபடியும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்காக அந்த விஷயங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல சொல்ல போனா இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி தொடங்கி மறுபடியும் மறுகும்பாபிஷேகம் நடக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த இந்த காணொளி மூலம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.
இந்த கோவில்ல இருக்கிற நந்தி பகவான் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பானவருங்க. இத அவருக்கு எவ்வளவு சிறப்பம்சம் அப்படின்றத நான் சொல்றதை விட தினமும் அவருக்காக பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனோகரன் ஐயா சொன்னா நல்லா இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா, இந்த நந்தியோட சிறப்பு என்ன அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்தாங்க. அதான்ங்கய்யா, இது இந்த நந்தி இருக்க இருக்க முதல்ல இருந்ததை காட்டி இப்ப ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 10 பிரதோஷத்துக்கு முன்னாடி கூனங்குளம் பழனிவேல்னு சொல்லி ஒருத்தர் இருந்தவர், இந்த நந்திக்கு ஆப்போசிட்டா ஏத்தாப்புல இருந்தவர் சொல்றாரு, நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது அவர் சொல்றாரு, சாமி நாக்கு நீட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாக்கு நீட்டிட்டு வருதா அப்படின்னு சொல்லி பாக்குறேன், இந்த நாக்கு இதுல இருக்கிற நாக்கு நீட்டிட்டு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாக்கு வெளியே மாதிரி கிடையாது, இது மடுக்கட்டின்னு தான் இருந்துச்சு. அந்த உதடு எல்லாமே மடுக்கட்டின்னு தான் இருந்தது. அந்த நாக்கு தூக்குனதுக்கு பின்னாடிதான் இந்த மேடையே ஆனது. அந்த இதுல உடனே அவர் சொன்னாரு, சாமி அதுல குங்குமத்தை தடவிலாம் மறுபடியும் இழுத்துக்கணும் அப்படின்னாரு. அதோட குங்குமத்தை தடவி வச்சாரு. அது அலங்காரம் பண்ணும்போது இதுல குங்குமம் இல்லை அப்படின்னாக்க நிச்சயம் அது உள்ள இழுத்துக்கிற நாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து மேக்கப் போடும்போது அலங்காரம் பண்ணும்போது இதுக்கு அந்த நாக்கில் மட்டும் குங்குமத்தை தடவிடுறது இல்லையா. பின் போர்ஷன் முன்னையே காட்டணும். நான் கிட்டத்தட்ட இந்த கோயில ஒரு 30 வருஷமா பூஜை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இதனுடைய வளர்ச்சி பின்னாடி உள்ளது எல்லாத்துக்குமே தெரியுது. கண்கூட பாக்குறாங்க, அழகாலமா வந்துகிட்டே இருக்கு. அவரு கல்கத்தால இருந்து வந்த சாமியார் சொன்ன இந்த நந்தி எந்திரிச்சு ஆட்டம் போட போகுது அப்படின்னு. அந்த காலம் நல்ல காலம் என்னைக்கு நந்தி எந்திரிச்சு ஆட்டம் போட போகுதுன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சி தூக்கில போட்டு அந்த நல்ல காலம் என்னைக்குங்கிறது தான் இறைவன்ட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா வருங்க நல்ல காலம் வந்துருங்க ஐயா. அதாவது ஐயா சொன்ன மாதிரி நந்தியம்பெருமான் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அமைப்புல வளரும் நந்தி நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி வகையான ஒரு நந்தியம்பெருமான் தான் இங்க உள்ளவர். அந்த பின்பக்கம் அந்த அந்த பின்பக்கம் பாத்தீங்கன்னா இங்க இந்த அகலமாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயா. அதே வேளையில பாத்தீங்கன்னா இந்த நாக்கு இருக்கும் பாத்தீங்களா, நம்ம அந்த சுழிமுனை இறைவனை நோக்கி நாக்கு வெளியில நீட்டின மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இது முதல்ல இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது இருந்துச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு நேரா ஒரு பிளாட்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ரொம்பவும் வித்தியாசமான ஒரு நந்திங்க. ஏன் அப்படின்னா இந்த கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலா இருக்கும். இந்த நந்திக்கு பாத்தீங்கன்னா கழுத்து ரொம்ப கொஞ்சம் அகலமான கழுத்தா போட்டிருக்காங்க. இந்த கழுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அகலமா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த காதும் பாத்தீங்கன்னா கொம்புக்கு பின்புறத்துல 2 பக்கம் நீட்டிக்கிட்டு அது ஒரு கொம்பு மாதிரி இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு கொம்பு மாதிரியான ஒரு அமைப்புல போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 கொம்புகளுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு, அதாவது ராமநாதபுரம் சைடு பாண்டியர்களோட சைடுகள் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நந்தி பெருமான் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கலைப்பாணியில தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நந்தி அமைப்புல இது ரொம்பவும் சிறப்பானது. ஐயா சொன்ன மாதிரி இந்த நந்திக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல காலம் இந்த வெட்டவெளியில இருக்கிற சுவாமி கூடிய சீக்கிரத்துல ஒரு 4 தூண் அந்த நந்தி மண்டபத்துக்குள்ள போகணும், கோவிலுக்குள்ள போகணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும் கூட. இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபம் சொல்லப்படக்கூடிய வெளிப்பகுதிங்க, கருவறை உள்ள இருக்குது. ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய அர்த்த மண்டபம் இங்க இருந்திருக்கணும். கல் கட்டடத்தால உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய இந்த செம்பாரம் கற்கள்னு சொல்லுவாங்க, அந்த கற்களையும் ஊடால பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய கருங்கல்லும் இருக்குது, இந்த செம்பாரம் கற்களையும் சேர்த்து இந்த சுற்றுச்சுவர் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இடிந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகரோட சிலையை உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவும் வித்தியாசமான ஒரு விநாயகர்னே நம்ம சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா விநாயகரோட அந்த துதிக்கை பாத்தீங்கன்னா கீழே ஒரு வளைந்த நிலையில இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா துதிக்கை பாருங்க, இங்க அந்த ஒரு அவரோட கையில அந்த துதிக்கையோட சேர்த்து பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே பெரிதளவுல பார்க்க முடியாது. இங்க ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு சிலை அம்சம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த துதிக்கையை அவரோட கையிலே சேர்த்து இப்படி பிடிச்சிருக்காரு. பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைங்க. இந்த சிலையோட உயரம் பாருங்க, இந்த சிலை எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு சிலை. இதே மாதிரி இன்னொரு சிலை, இதே மாதிரி ஒரு முருகன் சிலை இருந்திருக்கணும் ஒரு காலத்துல.
அது எப்படின்னு கேட்டா ஓம்னு போடும்ல, ஆஹ் ஓம்னு போட்டது அதுக்குள்ள முருகன் இருந்தாரு. இந்த இடத்துல எழுந்துச்சு இருந்துச்சு. ஓம்னு இருந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஓம்னு இருந்ததுல ஓம்னு இருக்கு, இதுக்குள்ள முருகன் இருக்காரு. அப்படி போல உசரம் இருக்கு. ஆனா இப்ப அந்த சிலை இல்லைங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. விநாயகரோட சிலை வந்து நம்ம பார்த்தோங்க. அடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை இருந்துச்சு அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஆனா பிற்காலத்துல வந்து அந்த சிலை வந்து களவாடப்பட்டது. இப்ப வந்து அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முருகனோட ஒரு சின்ன ஒரு படம் மட்டும் வச்சிருக்க வழிபடுற ஒரு சூழல் தான் இங்க இருக்குதுங்க. உள்ள வந்து சிவபெருமானோட அந்த கருவறை இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க வாழ்ந்தால் வாங்க, போகலியாத பூமி இருந்தால் வாங்க, அங்கு பார்த்தால் வாங்க, வேகம் எடுத்தாங்க வேகம் ஆனா திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற எல்லாம் வல்ல சித்தி என்று எல்லா மறைகளும் சொன்னான் அமுத பதிலான இருந்தார். நல்லாருக்கு நல்வாழ்வழிக்கும் நடராயா அன்றோடு செல்வா கதவை திற ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுத வாழ் இலைக்க நான் உண்டு வான்புறவே ஏழ்நிலைக்கு ஆவாய் என்று என்னை உவந்த ஆண்ட திரு அம்பல மாதேவா கதவை திற ஈன உலகத்திடர் நீ இன்புறவே ஞான அமுத பதிலான இருந்தார். ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற இறையோத சத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுத வாய்ப்ப உரை போதுமானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற இறைவனோட கருவறையில பாத்தீங்கன்னா சாமி வந்து வட்ட ஆவுடையா இருக்காரு. பொதுவா பாண்டியர்கள் வந்து சதுர ஆவுடைய பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து வட்ட ஆவுடை இருக்குது. வட்ட ஆவுடை அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா 2 ஆவுடை இருக்கும். அந்த மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 ஆவுடை வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆவுடை வந்து ஒரே ஒரு ஆவுடை தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஆவுடை தான். இதுல வந்து இப்ப இதை ஒரு பார்ட்டா பிரிப்பாங்க, இதை ஒரு பார்ட்டா பிரிப்பாங்க. 2 இருக்கும் இப்படி, இதுல 2 இருக்கும். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஆவுடை தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த வட்ட ஆவுடைகள்ல நிறைய பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தாமரை அந்த பத்மம் அங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு இல்ல. இது சற்று வித்தியாசமா நம்ம அந்த கோவிலோட அந்த பேஸ்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புலயே வந்து இந்த ஆவுடை வந்து பண்ணிருக்காங்க. கோமுகம் பாருங்க, எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கோமுகம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கோமுகம் வந்து அவ்வளவு பெரிய கோமுகம். அதே மாதிரி பிரம்மசூத்திர குறியீடு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிரம்மசூத்திர குறியீடு. சுவாமி வந்து ரொம்ப அழகா இருக்காருங்க. அவருடைய நிலைமை பாருங்க, மேல ஒரு தகர கொட்டை அதுக்குள்ளதான் வந்து சாமி இருக்காரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய வந்து அந்த மார்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால கூடிய விரைவில் வந்து இங்க வந்து இந்த திருப்பணி வந்து நடக்க இருக்குது. அந்த திருப்பணியை தான் நாங்களும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மனோகரன் ஐயா, அவங்க எப்படி சொல்லனே தெரியல, ரொம்ப அழகான ஒரு தமிழ்ல ஒரு பூஜை செஞ்சு, இப்படி ஒரு தமிழ்ல வந்து ஒரு பூஜை செஞ்சு நாங்க எங்கேயுமே பார்த்ததில்லை. சொல்லப்போனா 63 நாயன்மார்கள் இன்னும் மனோகரன் ஐயா இந்த மாதிரியான அடியார்கள் மூலம் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு எண்ணங்க. ஏன்னா சொல்லப்போனா இறைவனுக்காகவே பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு அவங்க வேலையே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஐயா பண்றாங்க. ஐயாவை நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல வாழ்த்தணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய வயதுல இறைவனுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால இந்த இடத்துக்கு நீங்க நிச்சயம் வாங்குங்க. இந்த சுவாமியோட பெயர், இந்த கோவிலோட பெயர் பட்டீஸ்வரர். அதனால நீங்க பட்டீஸ்வரர் இவரு. அதனால நிச்சயம் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்தோட லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்க எல்லாருமே உங்களோட குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடங்க. பெரிய பெரிய ஆலயங்கள்ல மட்டும்தான் சிவன் இருக்காரு அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரியான சின்ன கோவில்கள்லயும் இறைவன் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனால தயவு செஞ்சு நேர்ல வாங்க. இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம்.